பாருங்கள், ஒரே ஒரு சேமியா பாக்கெட் வாங்கிட்டு சொன்னால் எத்தனை சேமியா பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு பாருங்கள். இதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி நைட்டு டிஃபன். இந்த சேமியா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது வந்து என்னடா இவ்வளோ சேமியா வாங்கி வச்சுருக்காளேன்னு பார்த்தாங்க. என்றைக்காவது இந்தமாரி நைட்டில் சாம்பார் ரைஸ்லாம் இருந்ததுன்னா திடீர்னு சேமியா வேணும் மாவு இல்லாத நேரத்துக்கு அப்படின்றதுனால இது நான் வாங்கிட்டு வந்தால் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்தோம். இவர் போனார் இல்லை, அதனால் நீ நிறையா வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படி இல்லை உத்ரா, உனக்கு வந்து திடீர் சமையலுக்கு வந்து சேமியா தான் செட் ஆகும். திடீர்னு தான் இப்போ நம்ம சமைக்கிறோமா? இல்லை இல்லை, எப்படி சொல்ல, டக்குன்னு ஒரு எமர்ஜென்சிக்குன்னா டக்குன்னு முடியணும், வேலை முடியணும்னா வச்சுக்கேன். உனக்கு இது டக்குன்னு ஈஸியாக கிடையாது, வேலை முடியணும்லாம் கிடையாது. நான் அதாவது வந்து எப்படி சொல்கிறதுனா பிடிக்கும், அதனால அதான் சொல்கிறேன். சேமியானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஏன் ஒரு பாக்கெட்டு வாங்கிக்கிட்டு மொத்தமாக பாரு, இதில் வந்து 10 பாக்கெட் இருக்குது. பாக்கெட்டு ஒரு பாக்கெட் 10 ரூபா. 10 பாக்கெட்டு பரவாயில்ல. பரவாயில்ல, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த சேமியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான். உனக்கு சந்தோஷமா கஷ்டமா? சந்தோஷம் தான், இதில் என்ன இருக்குது கஷ்டம்? அப்புறம் என்ன? சரி, நீ இப்போ போய் டக்குன்னு போய் சேமியாவை கிண்டி எடுத்துகிட்டு வர, நம்ம சாப்பிட்றோம். சரியா? சரி, ஓகே. ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நைட்டு சாப்பாடு தான். நேற்று பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, இன்றைக்கி வந்து கிருத்திகன்றதுனால இன்றைக்கி நம்ம வீட்டில் வெஜ்ஜு தான். ஒன்றும் பெருசாலாம் என்ன செய்யலை, சிம்பிளாக சேமியா சாம்பார். மதியானம் இன்றைக்கி வடை பாயசத்தோடு சமைச்சேங்க. உளுத்த வடை, பால் பாயாசம் அது செஞ்சு படைச்சாச்சு. நைட்டுக்கு மாவு இருந்தது, பசங்களுக்குலாம் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். சாம்பார் இருந்துச்சு. இவருக்கு மட்டும் ஒரே ஒரு சேமியா பாக்கெட் கிண்டி சாம்பார் வச்சு சாப்பிட்டு படுக்க வேண்டியதான். துரகேஷ், சேமியா அம்மா கிண்டி இருக்கு, சோறு சாப்பிட்றா. ஏன் அவன் சோறு சாப்பிட்றான்? சேமியா பிடிக்காது, அவனுக்கு சாம்பார் தான் பிடிக்குமா? சாம்பார் தான். சேமியா பாருங்கள், சூப்பராக இருக்குது. எவ்வளோ பொலன்னு இருக்கு பாருங்கள். இந்த சேமியா சூப்பராக இருக்குங்க. அது என்ன சேமியா? சுப்ரீம். அதான் நல்லா இருக்குமா? நல்லாயிருக்கும். சில பேர் அணில் வாங்குவாங்க, எனக்கு அணில் பிடிக்காது. அதனால் இந்த சேமியா எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார். பீன்ஸ், கேரட், கத்திரிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய். இன்னைக்கு என்ன திடீர்னு சேமியா கிண்டி இருக்கிறேன்? டெய்லி இட்லி தோசை போர் அடிக்குது, அதனால சேமியா அன்னைக்கு நம்ம வீட்டில். வர ஒரு பாக்கெட்டுக்கு இவ்வளோ போய் வாங்கணும்னு நினைக்காதீங்க. மதியானம் வடை சுட்டேன், அந்த எண்ணெய் இருந்துச்சு, அதிலே அப்படியே செஞ்சாச்சு. நானே கேட்கணும்னு நினச்சேன், என்னால் அது ஒரு பாக்கெட்டு சேமியா பெருசாக வாங்கினது இருக்கும், உள்ளார ஐட்டம் கொஞ்சம் தான் இருக்கும். ஆமாம்மா, நானே அதான் கேட்கணும்னு வடை சுட்டேன்னா அந்த எண்ணெய் அப்புறம் வேஸ்ட்டாக தானே ஆகும். அதனால் அப்படியே அந்த வானல்லே போட்டு செஞ்சுட்டேன். படைக்கிறதுக்கு தனியாக பாத்திரங்க, இது வந்து கவுச்ச தொடக்காத பாத்திரம் இது. அதனால் படைக்கிறதுக்கு தனியாக வச்சுருப்பேன், நான்வெஜ் தனியாக சமைக்கிறதுக்கு அது ரெகுலராக இருக்கும். இது இந்தமாரி அமாவாசை கிருத்திகை இந்த மாதிரி படைக்கிறதுக்கு மட்டும் அது தனியாக வானல் கரண்டி இதெல்லாம் இருக்கும். அதனால அதை அப்படியே வடை சுட்டேன்னா அந்த எண்ணெய் இருந்துச்சு, அதுலேருந்து சேமியா கிண்டிட்டு. சரிங்க, அவ்வளோதான். நான் சாப்பிட்டு படுக்க போகிறோம். மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி 11. ஓகேங்க, நாங்களும் சாப்பிட்டு தூங்க போகிறோம். தூக்கம் செம்மையாக வருது. நீங்களும் சாப்பிட்டு தூங்குங்க, திருப்தியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க. ஓகே, பாய். துர்கேஷ், பாய். சாம்பார் நல்லா இருக்கா? சரி, ஓகே, பாய்.